திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவது அரஹது சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், சக்காய துஷ்டி என்கிற இந்த ஆத்ம துஷ்டியில் தான் மனிதர்கள் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆன்மா என்கிற துஷ்டியில், இந்த சக்காய துஷ்டியில் உலகம் இருக்கிறது. உலகம் உண்மையாக இருக்குது. அந்த உலகம்தான் பார்ப்பது, கேட்பது, உணர்வது. மூக்கு, நாக்கு, உடல், கண், காது, இந்த 5 சென்சர்கள், 5 உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகத்தை தான் நாங்கள் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்புக்கு பெயர் தான் சக்காய துஷ்டி என்கிற இந்த ஆத்ம துஷ்டி. அப்போது உலகில் எல்லாருமே இந்த உலகம் இருக்கிறது என்ற ஆன்மா என்கிற துஷ்டிக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. அப்போது இந்த துஷ்டியை முறியடிப்பதன் ஊடாகத்தான், இந்த துஷ்டியிலிருந்து மீள்வதனூடாகத்தான் அவர் உலகை வெல்வார். அப்போது அதுதான் மரணத்தை வென்ற சுபாவம். அப்போ அது வரைக்கும் யாருக்கும் துஷ்டியிலிருந்து மீள முடியாது. துஷ்டியிலிருந்து மீள முடியாட்டி அவருக்கு உலகம் உண்மையென பிடித்து கொண்ட துஷ்டியிலிருந்து விடுதலை பெற முடியாது. அப்போ அவருக்கு உலகம் உண்மையாக இருக்குது என்கிற அந்த துஷ்டியினூடாக அப்போ அவர் இந்த உலகில் இருக்கிறார். உலகம் இருக்கிறது என்ற துஷ்டியில் அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு இருப்பது என்னென்னா துன்பம்தான். அவருக்கு கிடைப்பது என்னென்னா துன்பம்தான். அவர் அனுபவிப்பது என்னென்னா துன்பம்தான். ஏன்னா துன்பத்தை தவிர இன்பம் என்று இங்கே ஒன்றும் கிடையாது. பிறப்பு இறப்பு என்ற இந்த பவ என்கிற அந்த பயணத்தை சென்று கொண்டிருக்கும் இந்த அனைத்து உயிரினமும் இந்த துன்பத்துக்கு முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் துன்பம். இப்போ நாங்கள் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். மனிதனாக பிறந்து மனிதர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித பிறவியில் நாங்கள் மனிதனாக பிறந்து உண்மையை, சத்தியத்தை புரிந்து கொள்ளாட்டி மறுபடியும் நாங்கள் இறப்பு, பிறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் எங்களுக்கு இன்பம் என்பது கிடையாது. பிறந்த ஒரு மனிதன் படிக்கணும், படித்து பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாகனம் எடுக்கணும், திருமணம் முடிக்கணும், குழந்தை குட்டிங்களை பெற்றுக்கொள்ளணும், சொகுசாக நல்ல மகிழ்ச்சியாக இன்பமாக வாழணும். இதுதான் இந்த உலகம் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனின் சுபாவம். இதுதான். அப்போது இதன் சாமானியமாக இதன் யதார்த்தத்தை பார்க்கும்போது பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் சாகும் வரை இதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனால் சாகும்போது, இறக்கும்போது அவர் எதையுமே கொண்டுக்கிட்டு போகிறது கிடையாது. அவர் சம்பாதிச்சது, அவர் படித்தது, அவர் சேர்த்து கொண்டது, வீடு, வாகனம், பிள்ளைங்க அப்படின்னு எதையுமே அவரால் கொண்டுக்கிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார். விட்டுட்டு பிரியும் அவர், உயிர் பிரியும் போது அவர் அந்த பிடிப்புக்குள் இருந்தார். அந்த பிடிப்பில் இருந்ததுனால, துஷ்டிக்குள்ள அந்த பிடியில் இருந்ததுனால, அந்த பிடிப்பின் காரணமாக அவர் அந்த ஆன்மா துஷ்டியில் இருந்ததன் காரணமாக
அவருக்கு உலகில் பிறப்பு சம்பவம் நடக்குது. அப்போ அந்த பிறப்பு இறப்பு என்ற பயணம் என்பது அந்த நாங்கள் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்ற பிடித்து கொண்டிருக்கிறதுனால தான் நடக்குது. அப்போது இந்த இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த நினைப்பில் தான் நாங்கள் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலகில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் நினைத்து கொண்டு வாழ்கிறாங்க. எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்கிறாரு, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு கணவன் இருக்கார், எனக்கு மனைவி இருக்குது, எனக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நினைப்பில் வாழும் மனிதர்கள் உண்மையான உலகில் அல்ல இருக்கிறாங்க. நினைப்பு மனதில் உருவான உலகத்தில் சித்தேன நியத்தி லோகம் சித்தேன பரி கசத்தி மனதால் உருவான உலகத்தில் அவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே எங்கள் மனசில் தான் கதை ஓடிக்கொண்டிருக்கு. அந்த உண்மை தெரியாமல், இந்த சத்தியம் புரியாமல் அவர்கள் வெளியில் எல்லாமே இருக்கிறாங்க சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த நினைப்பின் காரணம் அவங்க துஷ்டியில் இருக்கிறாங்க. துஷ்டியின் காரணம் அவர்கள் உலகம் உண்மையினை நம்பி வாழ்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையான இந்த துஷ்டியில் இருக்கும்போது அவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. அப்போது இது மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்கிறதை போல் இந்த ஈகோவின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக அவர்கள் குரங்காகவோ அப்படி நாயாகவோ பிறக்கிறார்கள். இப்போ இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் சத்தியத்தை கண்டால் உண்மை எங்கே இருக்கிறது, வெளியில் இருக்கிறதா என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார். அப்போது இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் சத்தியத்தை கண்டால் அப்போது ஏதும் இல்லை, எங்கேயும் ஒன்றும் கிடையாது. அப்போ இதுதான் சத்தியம். இந்த நொடியில் வரும் எண்ணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த நொடியில் என்ன பலாமரம் என்பது ஒரு எண்ணம். அதை பிடிச்சு பார்த்தா இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது ஒரு உருவம், காதுக்கு கேட்டது ஒரு பெயர், மூக்கால் முகர்ந்து பார்த்தால் ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம், நாக்கால் நாங்கள் நக்கி பார்த்தா ஒரு சுவை. இந்த மாதிரி இந்த உற்பத்தி நிலையங்களால் அனைத்தையும் நாங்கள் விமர்சித்து பார்க்கும்போது, உற்பத்தி நிலையங்களை விமர்சித்து பார்க்கும்போது, இந்த விதர்சனா செய்து பார்க்கும்போது கண் என்ற சென்சர் இயங்குவதனால அப்போ தெரிஞ்சது உருவம், காது என்ற சென்சர் இயங்கியதுனால அதுக்கு சத்தம் பெயர் கேட்டது. அப்போது இரண்டும் இணைஞ்சது. அதோடு மூக்கு நாக்கு உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைஞ்சது. இப்போ இணைந்து தான் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணம் உருவானது பலாமரம் என்ற எண்ணம். இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அப்போது பலாமரம். உண்மையாக பலாமரம் இருக்கிறதா என்ற இந்த விதர்சனா பண்ணி பார்த்தால் அவருக்கு புரியும். உண்மையிலேயுமே அது பலாமரம் கிடையாது, அது ஒரு எண்ணம் மட்டுமே. பலாமரம் என்பது ஒரு எண்ணம். நாங்கள் பலாமரம் என்பதை சிங்கள மொழி பேசும் ஒரு மனிதன் பலாமரம் என்றல்ல அவர் சொல்வார். அவர் கொஸ்கஹா அப்படின்ற ஒரு பெயரை சொல்வார், ஒரு சத்தத்தை போடுவார். அதே இங்கிலீஷ் பேசும் ஒரு மனிதன் அதுக்கு வேறு ஒரு சத்தத்தை, ஒரு பெயரை சொல்வார். அப்போது இதில் எது உண்மை என்ற விமர்சனம் அவர் செய்து பார்த்தா அவருக்கு புரியும். நாங்கள் சொல்வது பலாமரம் என்று சொல்லும் இந்த பலாமரம் என்ற எண்ணமும் உண்மை கிடையாது, அதுவும் ஒரு இணைப்பு தான். 5 சென்சர்கள் ஒன்றாக இணைந்த இணைப்பு தான். அந்த இணைப்பை தான் நாங்கள் வெளியில் இருக்குது, இது உண்மையாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு பிடிச்சி அந்த பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நொடியில் வந்த எண்ணம் மாமரம், பலாமரம். அந்த பலாமரத்தில் உண்மையை கண்டதன் பிறகு அவருக்கு பலாமரம் என்பது வெளியில் இருக்கா? வெளியில் கிடையாது. அப்போ அது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது மனதில் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கா? நிரந்தரமாக இருக்குதா? அப்படின்ற விமர்சனம் அவருக்குள் நடத்தி பார்த்தா
அதுவும் நிரந்தரம் கிடையாது. நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுக்கு சத்தத்தை கொடுத்தாங்க. இது மாமரம், இது வாழை மரம், இது பலா மரம், இது தென்னை மரம் அப்படின்னு. அப்போ சின்ன காலத்தில் எங்களுக்கு கொடுத்தது தான் நாங்கள் இன்னையாவது பிடிச்சி வச்சு கொண்டிருக்கோம். பிறந்தப்போ ஒன்றுமே இருக்கலை எங்களுக்கு. பிறந்ததன் பிறகு வளர்ந்து வரும்போது தொட்டிக்கு வந்ததன் பிறகு தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு இது பலாமரம், இது வாழை மரம், தென்னை மரம், இது மாமரம் என்று வர்ணமும் சத்தமும் கொடுத்து இணைச்சாங்க. அப்போ இந்த இணைப்பால் உருவானது இன்றைக்கு அது பெருசாகி பலாமரம் பெருசாகி இருக்குது. பலாமரம் உண்மையாக இருக்குது. சின்னதில் கண்டது இன்னும் இருக்குது, சின்னதில் கேட்டது இன்னும் இருக்குது, சின்னதில் பார்த்தது இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இணைந்ததை இருக்கிறது என்று நினைச்சு படித்து கொண்டிருக்கோம். அப்போது இதான் பிரசஞ்சா நவசஞ்சா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். அதாவது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அப்போது சத்தமும் வர்ணமும் இணைஞ்சது. கண் என்ற ஒரு சென்சருக்கு ஒரு அடையாளம், ஒரு சமிக்கை தான் கண் என்ற உற்பத்தி நிலையத்துக்கு அகப்படுவது. காது என்ற சென்சருக்கு சத்தம் என்ற ஒரு அடையாளம், ஒரு சமிக்கை. அப்போ சத்தமும் ஒரு சமிக்கை, வர்ணமும் ஒரு சமிக்கை, வாசனையும் ஒரு சமிக்கை, துர்நாற்றமும் ஒரு சமிக்கை, சுவையும் ஒரு சமிக்கை, குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்துமே சமிக்கைகள். அப்போ சமிக்கைகள் உற்பத்தி நிலையங்களால் சமிக்கையை நாங்கள் கையாளுறோம். அப்போ அந்த சமிக்கைகளில் உண்மை இருக்கிறதா? அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்த சமிக்கை ஒன்று உருவாகுது, மனம் என்ற இந்த சென்சர் உருவாகுது, இந்த உற்பத்தி நிலையம் உருவாகுது. அப்போ அது நாங்கள் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் இந்த பிடிப்பு என்ற அந்த பிடிப்பு உலகில் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்ட அந்த நினைப்பு நாங்கள் உண்மையாக மனசில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா இல்லை, அதுவும் ஒரு சமிக்கை தான். இப்போ பலாமரம் என்பது ஒரு வர்ணமும் சத்தமும் இணைந்தது, பெயரும் உருவமும் இணைந்தது தான் பலாமரம். அப்போ அது வெளியில் இல்லைன்னு சொன்னால், அப்போது கண்களுக்கு தெரிந்த ஒரு சமிக்கை, காதுக்கு கேட்ட ஒரு சமிக்கை, இரண்டும் இணைந்த ஒரு சமிக்கை தான் அப்போது மனம் என்ற இந்த எண்ணம். அப்போ எண்ணம் என்பது ஒரு சமிக்கை, மனம் என்பது ஒரு சமிக்கை. அப்போது வெளியில் இல்லைன்னு சொன்னால் சமிக்கை என்பது மனதில் இருக்கிறதா, உண்மையாக இருக்கிறதா? இல்லை. அப்போது இது எந்நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ப்ரொஜெக்டரில் நாங்கள் திரையரங்கில் போய்ட்டு திரைப்படம் பார்க்கும்போது திரையரங்கில் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் அதை பார்க்கும்போது அதில் நடிகர்கள் இருக்கிறாங்க, நடிகைகள், காமெடி, இசை, பாடல் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அப்போ அதில் உண்மை இல்லை, திரைக்குள் எதுவும் இல்லை, அது உண்மை இல்லை. இது எல்லாமே தயாரிக்கப்பட்டு இதை சோடிக்கப்பட்டு இதை இணைத்து இது தயாரித்து கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தை அதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம். அப்போ அதில் உண்மை இல்லை, இது எல்லாமே சோடிக்கப்பட்டது, இது தயாரிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அதை நாங்கள் திரையை கிழிச்சு கொண்டு பார்க்க போகிறது கிடையாது. இது உண்மை இல்லை, இது யதார்த்தம் இல்லை என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதை நாங்கள் பார்த்து சிரிக்கிறோம், கைகொட்டி சிரிக்கிறோம், ஒரு சில நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுறோம், ஒரு நேரத்தில் சோகமாக இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த திரைக்குள்ளே நடக்கும் கதையை பார்த்து நாங்கள் கண்ணீர் விட்டு அழும் காட்சிகள் இருக்குது, சிரித்து மகிழ்ச்சி பெறும் காட்சிகள் இருக்குது. இந்த மாதிரி அந்த திரை படத்தில் ப்ரொஜெக்டரில் ஓடிக்கொண்டிருப்பது போல் எங்களோட நிஜ வாழ்க்கையிலும் இதுதான் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த திரையரங்கில் திரைப்படம் பார்ப்பது போல் எங்களோட நிஜ வாழ்க்கையிலும் இந்த சமிக்கைகள் தான் ஓடிக்கொண்டிருக்குது. கண் என்ற சென்சர் வர்ணம் என்ற சமிக்கையை சேமிக்கிறது, காது என்ற சென்சர் வர்ணம் என்ற சமிக்கையை சேமிக்கிறது.
அப்போது இது இரண்டும் இணைந்து மனம் என்ற எண்ணம் உருவாகி அது சமிக்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ப்ரொஜெக்டர் போல். அப்போது நாங்கள் பார்ப்பது எல்லாம் வெளியில் இருக்குது, கேட்பது எல்லாம் வெளியில் இருக்குது, உணர்வது எல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் மனிதன் அஸ்ருதவத் புதக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக பூமியில் வாழ்கிறார். அதாவது சத்தியம் என்னன்னு தெரிந்து கொள்ளாத, இந்த சத்தியம் என்னன்னு தெரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத அந்த மனிதன் உலகம் உண்மை என நம்பி அந்த நம்பிக்கையில் பிடிப்பில் போட்டி பொறாமை பழிவாங்கல் என்ற உலகம் இருக்கிறது நிச்சயமாக உண்மையாக இருக்குன்னு சொல்லி அந்த பிடிப்பில் இருந்து கொண்டு போட்டி பொறாமை பழிவாங்கல் திருச்சு கப்பட்டித்தனம் வஞ்சகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட துஷ்டிகளில் அவர் கோர்க்கப்பட்டு அந்த கோர்வையில் வாழ்கிறார். அப்போ இதுதான் துன்பம். அப்போ இவர் பைத்தியக்காரரை போல வாழ்கிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். உலகம் உண்மை என நம்பி அந்த பிடிப்பில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்களைப் போல வாழ்கிறார்கள். உண்மையை சந்திக்காதவர்கள் எல்லாமே மித்யா துஷ்டிக உம்மந்தக் என்று கூறுகிறார். மித்யா துஷ்டிக உம்மந்தக்கர் என்றார் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார். இல்லாத ஒன்றை நிச்சயமாக இருக்குது உண்மையாக இருக்குன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்கிறார். அதுதான் பைத்தியக்காரத்தனம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். அப்போது இதிலிருந்து நாங்கள் எப்போ மீள்வது, எப்படி நாங்கள் இதிலிருந்து விடுதலை அடைவதென்ற வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து நாங்கள் மீள் வர வேண்டுமாக இருந்தால், துன்பகரமான இந்த பிறவியிலிருந்து பிறப்பு இறப்பு என்ற பவ என்ற பயணத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால், உண்மை என்ன, சத்தியம் என்ன, உலகின் யதார்த்தம் என்ன, நான் ஏன் பிறந்திருக்கிறேன், எதற்காக நான் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்கே நான் போய் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு தேடல் எங்களுக்குள் இருந்து ஆக வேண்டும். அப்போ இப்படி தேடும் மனிதனுக்கு சத்தியம் கிடைத்தால் அவர் நிச்சயம் அந்த சத்தியத்தை அவருக்கு கையாண்டு உலகை வென்று மரணத்தை வெல்ல முடியும். இப்போ உலகை வெல்ல நாங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. மரணத்தை வெல்ல நாங்கள் எங்கேயுமே எதையும் விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால், சத்தியத்தை கேட்டு அதை விடாமுயற்சியில் நாங்கள் இதை கையாண்ட ட்ரை பண்ணினோம் சொன்னால் எங்களுக்கு இதை பிடித்து கொள்ள முடியும். அப்போது நாங்கள் பிடிப்பது சத்தியமாக இருந்தால், அப்போது நாங்கள் விடுவது உலகை என்றால், அப்போது எங்களுக்கு உலகத்தின் மீது வெறுப்பு கொள்ளவோ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் கையாளும் போது உலகை வெல்கிறோம், மரணத்தை வெல்கிறோம். சாந்தமான இனிமையான சுவையில் மன மகிழ்ச்சியில் மன நிறைவில் அமைதியில் ஆனந்தமாக வாழ முடியும். இது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. இதில் ஏற்ற தாழ்வு இல்லை. படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர், நல்லவர் கெட்டவர், ஜாதி பேதம், மதபேதம், இனபேதம் அப்படின்னு எதுவும் எந்த பாகுபாடும் இல்லாத, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாத அனைத்துக்கும் பொதுவான ஒரு சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். இது அனைத்து மனிதனுக்கும் சொந்தமானது. இந்த அனைத்து உலக மனிதர்களும் இந்த சத்தியத்தினூடாகத்தான் சாந்தமான இனிமையான சுவையில் வாழ முடியும். இதை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் எப்போவுமே மனவேதனையில், துன்பத்தில், கவலையில், கண்ணீரில் தான் இருக்கிறார். அந்த ப்ரொஜெக்டரில் ஓடிக்கொண்டிருந்த கதையை போல ஒரு நிஜ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த கதையை உண்மை என நம்பி அந்த நம்பிக்கையில் வாழும் இந்த துஷ்டியில் வாழும் மனிதன் போலியான உலகை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார். பொய்யான கற்பனையில் வாழ்கிறார், கனவில் வாழ்கிறார். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் கனவிலிருந்து விழித்து கொள்ளுகிறார், கற்பனையிலிருந்து மீள்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு உலகத்துக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். ஏன்னா இதை போதனை செய்யும் போதனையாளர்கள் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. இருக்கிறாங்க போதனையாளர்கள், ஆனால் சத்தியத்தை போதனை செய்யும் போதனையாளர்கள் இல்லை. எல்லாமே வியாபாரிகள், பிஸ்னஸ். ஏதோ ஒன்று சொல்லி மனிதர்களை ஏமாற்றி அவர்களையும் சம்பாதிச்சு கொண்டு தன்னுடைய தேவைகளை, இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் கீழ்த்தனமான மனிதர்கள் தான் இன்றைக்கி உலகில் ஏராளமாக இருக்கிறாங்க.
தன்னை உலகத்துக்கு பெருசாக அடையாளப்படுத்தி கொண்டு நான் பெரிய ஆள், நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயத்தை சொல்லி பொய்யான விடயத்தை உலகத்துக்கு விதைத்து அவர்கள் அதில் குளிர் காய்கிறார்கள், இன்பம் அடைகிறார்கள். அவர்களுக்கும் தெரியாது இதுதான் உண்மை என்று. அவர்களும் இருப்பது மனதின் மாயை. அவர்களும் ரொம்ப பாவம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா அறியாமைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாமல் அறியாமைக்குள் இருந்து கொண்டு இதுதான் உண்மை என சொல்லும் போதனையாளர்களும் பாவகரமான பூமியில் தான் இருக்கிறார்கள். என்னத்தான் செய்ய? சத்தியம் புரிஞ்சு கொள்ளாட்டி, சத்தியம் என்பது நாங்கள் நினைக்கிற இடத்துல இல்லை. நினைக்கும் எல்லா இடத்திலும் இருப்பது மாயை, கற்பனை. நினைக்கும் இடத்தில் சத்தியம் இல்லை. அப்போது சத்தியம் என்பது உணரக்கூடியது. அதை விதர்சனா பண்ணினா தான் எங்களுக்கு புரியும். கண்ணும் காதும் இணைந்தது தான் உலகம் என்ற விமர்சனம் அவருக்குள் நடக்கணும். அந்த விமர்சனத்தினூடாக அதை அவர் நடைமுறையில் கையாளணும். அப்போ நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு இதை நடைமுறை அனுபவத்தினூடாக அவருக்கு உணர முடிகிறது. என்னென்னா, உண்மையாக பலாமரம் என்பது ஒரு எண்ணம் தான். பிடிச்சு பார்த்தா இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது ஒரு உருவம், காதுக்கு கேட்டது பெயர். அப்போ இந்த சென்சர்களை தான் அவர் விமர்சிக்கிறார். சென்சர்களை விமர்சித்து நடைமுறையில் அதை கையாண்டு பார்க்கும்போது உண்மையாக அவருக்கு பலாமரம் என்பது ஒரு எண்ணம் தான் என்ற உணர்வு ஒன்று அங்கே பிறக்குது. அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஞானம். அப்போ அதை அது ஒரு நினைப்பு கிடையாது. நினைப்பில் யாரும் சத்தியத்தை காண முடியாது. நினைத்து நாங்கள் விதர்சனா பண்ணலாம், நினைத்து நாங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் அந்த விமர்சனம் என்பது சத்தியம் அல்ல. விமர்சனத்தினூடாக நாங்கள் நடைமுறையில் கையாளுறோம். இப்போ கையாள்வதினூடாக நாங்கள் எங்களுக்கு அதை உணரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் உண்மை. அது அந்த உப்பை போல. உப்பு என்பது நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுக்கிறோம், அதை உணர்கிறோம். நாங்கள் இது உப்பின் சுவை, இதுதான் உப்பு, இதுதான் உப்பின் சுவை என்பதை எங்களால் உணர முடிகிறது. அப்போ அதை நாங்கள் உணர்ந்த உணர்வை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. இதுதான் உப்பின் சுவை என்ற உணர்வை நாங்கள் உணர்ந்துட்டோம் சொன்னால் அப்போ அது எங்களுக்குள் உறுதியாகுது. இதுதான் உப்பு என்ற உறுதி எங்களுக்குள் இருக்குது. அதை இன்னொருத்தருக்கு நாங்கள் சொல்ல போனால் அது வெறும் வார்த்தைகள் தான், அது வெறும் எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது. அப்போ உணர்ந்த உணர்வுக்குள் இருக்கிற உண்மை. அப்போது இதே போல தான் சத்தியத்தை உணர வேண்டும். சத்தியத்தை அவர் கையாளும் போது, விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது ஒரு உணர்வு பிறக்கிறது இங்கே. அந்த உணர்வுக்கு பேர் தான் சத்திய ஞானம். அப்போ அந்த சத்திய ஞானத்தினூடாகத்தான் அவர் உலகை வெல்கிறார், உலகிலிருந்து விடுதலை பெறுகிறார். சத்தியத்தை கண்டு அதன் கையாண்டு அதை உணரும் போது உலகத்தின் மீது போட்டி, பலாமரம் இருந்தாலும் ஒன்று, இல்லைனாலும் ஒன்று. அதன் மீது வெறுப்பு கொள்ளவோ அப்படி ஒன்று வெளியில் கிடையாது என்ற உணர்வு அவருக்குள் இருக்கிறது. அப்போ அந்த உணர்வின் காரணமாக பலாமரம் அவருக்கு உண்மையாகாமல் போகிறது. அப்போ அதிலிருந்து அவர் மீள்கிறார், அதிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். அதன் மீது போட்டி போடவோ, பொறாமைப்படவோ, பழி வாங்கவோ, பொய் சொல்லி, கபடித்தனம் பண்ணி, வஞ்சகம் பண்ணி, திருடவோ அப்படி ஒன்று அவருக்கு அகப்படாமல் போகுது, அப்படி ஒன்று கிடைக்காமல் போகுது. அப்படி ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார். அப்போ இதற்கு பேர் தான் சத்திய ஞானம், சம்மா திட்டி. இந்த சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது. சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா ஆஜீவ, சம்மா சதி, சம்மா சமாதி என்கிற இந்த 8 வழி பாதை அவருக்கு தான் திறக்கிறது. இந்த வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு அவர் நிரந்தரமாக உலகில் இருந்து மீண்டு சத்தியத்தை கையாண்டு சத்தியத்தோடு இணைந்து இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான். மரத்தை பார்த்தா அது எவ்வளோ அமைதியானதாக இருக்குது, எவ்வளோ ஒரு அமைதியான சூழல். இந்த காட்டுக்குள் எப்படி ஒரு அமைதியான சூழல். எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லையே. காட்டுக்குள்ளே எங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி எல்லாமே அமைதி. இந்த அமைதியில் அவரும் அமைதி அடைகிறார், அவரும் அமைதியாகுகிறார். மரங்கள் எவ்வளோ இனிமையானதாக இருக்குது, எவ்வளோ அமைதியாக இருக்குது. அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? இல்லையே. அப்போ சத்தியத்தை கண்டதன் பிறகு இந்த மரம் போல அவரும் அமைதி அடைகிறார்.
அங்கே அமைதி நிலவுகிறது. இந்த அமைதிக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கையாண்ட சுபாவம். அப்போ இந்த விதர்சனாவின் மூலமாக சத்தியத்தை கையாளும் போது அவர் இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான் என்ற நிலையை அடைகிறார். அப்போது மரமும் அவரும் ஒன்றுதான், செடியும் அவரும் ஒன்றுதான், இந்த பூவும் அவரும் ஒன்றுதான், காயும் அவரும் ஒன்றுதான், சுபாவ தர்மமும் இயற்கையும் அவரும் ஒன்றுதான். இங்கே இருவர் கிடையாது. சுபாவ தர்மம் வேறு, நான் வேறு என்று இங்கே இருவர் கிடையாது. சுபாவ தர்மமும் நானும் ஒன்றுதான். இதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை. இந்த நிலைக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே போட்டி இல்லை, பொறாமை இல்லை, பழிவாங்கல் இல்லை, கப்பட்டித்தனம் இல்லை, வஞ்சகம் இல்லை, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இதுதான் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற பரம சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள, சத்திய தர்மத்தை நீங்களும் புரிந்து கொள்ள வாங்க. வந்து இந்த புத்தோத்பாதோ தமிழ் சத்திய தர்ம போதனையில் என்ன சொல்கிறாரு, என்ன இங்கே போதனை செய்யப்படுது என்ற தேடலில் நீங்கள் இதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், விமர்சித்து பாருங்கள். ஏதோ பிறந்தோம், நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், அப்படியே பண்ணாக இருக்கிறோம், இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு வாழாதீங்க. சத்தியம் என்னன்னு தேடுங்க, உலகின் யதார்த்தம் என்னன்னு தேடுங்க. நீங்கள் யார் அப்படின்ற தேடுதலை உங்கள் மீது விமர்சித்து பாருங்கள், நீங்கள் யாருன்னு தேடி பாருங்கள். அப்போது அந்த விமர்சனத்தினூடாக அந்த சத்திய தர்மத்தை கேளுங்க, கேட்டு விமர்சித்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போது அதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.